சுவாசிலா மனோஹரி அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுக பதம் பணிவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இறைவன் அன்பினால் நம்மை படைத்திருக்கின்றார். நம்மை மீட்டெடுக்க தன்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு வழங்கினார். அவர் பாடுகளின் வழியாக, இறப்பின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் கொண்டாடுகிறோம் திருப்பலியின் வழியாக. இன்றைய திருப்பலியானது கும்பகோணம் மறை மாவட்டத்தில் 1971 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய குருத்துவ வாழ்வின் பொன்விழாவை 50 ஆண்டுகளை கடந்து வந்த நிலையை எண்ணி பார்க்கின்ற பாசமிகு பேரருள் தந்தை அந்துவான் அடிகளார் அவர்கள் இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்துகிறார்கள். இந்த ஏலாக்குறிச்சியானது அவர் பிறந்த மண்ணாகிய பசுபதி கோவில் ஐயம்பேட்டை பங்கினுடைய கிளை பங்காக கிராமமாக இருந்தது. திருவிழா கொண்டாடுவதற்காக அங்கிருந்த பங்கு தந்தை இங்கு வந்து ஒரு வாரத்திற்கு மேல் தங்கி இருந்து இங்கு ஆண்டு திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஏலாக்குறிச்சி பங்காக தனியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக ஆகவே தந்தை அவர்கள் இங்கு புனித அடைக்கல அன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருப்பது மிக பொருத்தமானது. தந்தையினுடைய தந்தை அப்பாவும் அடைக்கலன் மீது அந்த குடும்பம் முழுவதும் பாசம் கொண்ட குடும்பமாக இருக்கிறது. ஆகவே தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆசீர்வதித்த பெற்றோருக்கு உறவினர் நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து நடந்து வந்த 50 ஆண்டுகளுடைய பாதையிலே இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அன்பும் அக்கறையும் இருந்தது. இறைவன் கொடுத்த அந்த பணியை மிக சிறப்பாக முறையிலே செய்ததற்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லவும், குறிப்பாக இருகரம் விரித்தவராய் அடைக்கலம் தருகின்ற புனித அடைக்கல அன்னைக்கு நன்றி கூற வந்திருக்கின்ற தந்தையோடு இணைந்து நாம் புனித அடைக்கல அன்னைக்கு நன்றி கூறுவோம். தஞ்சை மறை மாவட்டத்திற்கும் கும்பகோணம் மறை மாவட்டத்திற்கும் மற்ற எல்லா மறை மாவட்டத்திற்கும் நல்லதொரு தந்தையாக தோழனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை அந்துவானுக்கு இறைவன் நிறைவான அருளையும் ஆசிரியையும் ஆற்றலையும் அனுபவங்களையும் இறை வல்லமையையும் வழங்கி அருள வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்புக் கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் உள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த அடைக்கல அன்னை வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 20, இறை திரு வசனங்கள் 28 முதல் 38 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராகவும் ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டியானேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின்
அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோயில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia. Alleluia, alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தை உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, 3 வயது சிறுமியை இரவு படுப்பதற்கு முன்பதாக தாய் அவள் இரவு ஜெபம் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க சென்ற பொழுது அந்த சிறுமி ஜெபித்து கொண்டிருக்கின்றாள். அந்த ஜெபத்திலே எல்லாருக்காக வேண்டியவள், கடவுளை எனக்கு நிறைய வெங்காயம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, தூங்கட்டும், காலையிலே கடவுளும் அவர் கேட்டதை கொடுப்போம் என்று காலையில் எழுந்து சாப்பிட வரும் பொழுது ஒரு தட்டிலே வெங்காயத்தை வைத்து அந்த சிறுமியிடம் கொடுத்தார். நீ இரவு ஜெபம் சொல்லும் போது எனக்கு வெங்காயம் நிறைய கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபம் செய்தாயே, இதோ நிறைய வெங்காயம் என்றார். நீ ஏன் வெங்காயத்திற்காக வேண்டினாய் என்று கேட்ட பொழுது, நேற்று பங்குசாமியார் பூசை வைக்கும்போது சொன்னார்ல, நமக்கு யார் யார் மேலே வெறுப்பு இருக்கோ அவங்களுக்காக ஜெபம் செய்யணும்னு சொன்னார். எனக்கு வெங்காயத்தை பிடிக்கவே பிடிக்காது, வெங்காயம்னா எனக்கு வெறுப்பு, அதனால தான் நான் வெங்காயத்துக்காக ஜெபம் செய்தேன் என்று அந்த சிறுமி சொன்னாளாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் எபேசு நகர் மக்களை பார்த்து திறந்த மனதோடு பேசுகிறார். அவர்களோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தார், உழைத்தார். உழைப்பின் வழியாக தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டார். அந்த மக்களை பாசத்தோடு அவர் கண்காணித்தார், பாதுகாத்தார். கடவுள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கண்காணிக்கின்ற பொறுப்பையும் அக்கறையோடு வழிநடத்தக்கூடிய பொறுப்பையும் உண்மையை சார்ந்து இருப்பதையும் உண்மைக்கு வழிகாட்டுவதையும் உண்மையை எடுத்துச் சொல்வதையும் ஒரு அருள் பணியாளருடைய வாழ்க்கையின் தத்துவங்கள் என்ன என்ன என்பதை கோடிட்டு காட்டுகின்றார். அதோடு அதற்கு தன்னையே சாட்சியாக சான்றாக சொல்லுகிறார். உங்கள் மத்தியிலே நான் இருந்த பொழுது நான் செய்ததைப் போல நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், அக்கறையோடும் கரிசனையோடும் மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் குருவும் ஆயர்களும் பொறுப்பிலே உள்ளவர்களும் ஆட்டினுடைய தோல் வாசனை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் மற்றவருடைய தேவைகளை அக்கறைகளை உணர்ந்தவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே உங்கள் மீது தவறாக செய்திகளை பரப்புபவர்களும் உங்களுக்கு தவறான சூழ்நிலையிலே உங்களை குற்றம் சாட்டுபவர்களும் உங்கள் மத்தியிலே இருப்பார்கள். ஆனால் அவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் உங்களை அழைத்த கடவுள் உண்மைக்குரியவராக இருக்கிறார். அந்த கடவுள் தூய ஆவியினுடைய
கொடைகளை உங்களுக்கு தந்து தன்னுடைய அருள் அடையாளத்தின் வழியாகவும் தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாகவும் உங்களை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார் என்று சொல்லுகிறார். சொல்வதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஒரு வீட்டிலே தாய்க்கு 9 பிள்ளைகள். இரண்டாவது அந்த 9 கடைசி இளைய இரண்டாவது மகனை அழைத்து தன்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போட சொல்லுகிறார். 7 வயது ரிச்சர்ட் அந்த சிறுவன் அந்த தாயினுடைய அம்மாவினுடைய ஷூவை எடுத்துக்கொண்டு போய் அதை சுத்தம் செய்து அதுக்கு பாலிஷ் போட்டு கொண்டு வந்து வைத்து விடுகிறான். அந்த தாய் மிக நன்றாக செய்திருக்கிறாய் என்று அவனை பாராட்டி ஒரு 5 ரூபாய் நாணயத்தை அவன் கையிலே கொடுக்கிறார். அவன் அதை பெற்றுக்கொண்டு விளையாட சென்று விட்டான். அடுத்த நாள் காலை பணிக்காக செல்வதற்கு முன்பதாக அந்த ஷூவை அவர் மாட்டுகின்ற பொழுது உள்ளே ஏதோ இடிக்கின்றது. அங்கே அது என்ன என்று பிரித்து பார்க்கிற பொழுது ஒரு காகிதம் இருக்கிறது. காகிதத்திற்குள் இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கிறது. அம்மா, நீங்க கொடுத்த 5 ரூபா காசு நான் இந்த காசுக்காக செய்யவில்லை, அன்புக்காகத்தான் உங்கள் ஷூவை நான் பாலிஷ் செய்தேன் என்று ஒரு சிறிய பேப்பரிலே எழுதி அந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த ஷூக்குள்ளே அந்த சிறுவன் திணித்திருந்தாராம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலைதான் இறைவனால் அழைக்கப்பட்ட துறவரத்தாருக்களும் குருக்களுக்கும் இருக்கிறது. இறைவன் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல பொன்னையும் பொருளையும் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் எதிர்பார்த்தல்ல, மாறாக இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே வேண்டுதலுக்காகத்தான் நாங்கள் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு பணி செய்தோம், உங்களுக்காக உழைத்தோம் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். ஆகவேதான் அவர் இயேசுவுக்காக வாழ்ந்ததால் தான் இயேசுனுடைய அன்பிலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அவ்வாறு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய அன்பினால் அரவணைக்கப்பட்டவர்களாக நாம் வாழ்கின்றோம் என்பதை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுவார். இத்தனை முறை நான் அடிபட்டேன், இத்தனை முறை சிறைக்கு கையளிக்கப்பட்டேன், கப்பலிலே நடுக்கடலிலே நான் ஆழ்த்தப்பட்டேன், எத்தனையோ விதமான துன்பங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆகவே நான் அவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு துறவு வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் இறைவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அதே நேரத்திலே அவர் ஜெபிக்கின்றார். அவர்களோடு சேர்ந்து அந்த மக்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறார். தன்னுடைய பாசத்தால், தன்னுடைய தியாகத்தால், தன்னுடைய அன்பினால் மட்டும் இறை நம்பிக்கை வளர்ந்து போய் விடுவதில்லை, மாறாக இறை பிரசன்னத்தால், தூய ஆவியினுடைய நிழலால் தான் நாம் காக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அவர்களோடு சேர்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்றார். ஒரு கதை போல சொல்லுவார்கள், இயேசு விண்ணேற்றம் அடைந்து மோட்சத்துக்கு போன பிறகு கபிரியேல் தூதர் ரொம்ப சந்தோஷமா இயேசுவை வரவேற்பாராம். நான் தான் முதல் செய்தி போய் உங்க அம்மாட்ட சொன்னேன், உலகத்துக்கு நீங்க போறீங்க, அங்கே நீங்க மீட்பரா பிறக்க போறீங்க, இம்மானுவேல்னு உங்களுக்கு பேர் வைக்கணும், எல்லாமே நான் தான் சொன்னேன். இதோ உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பணியை நீங்க சொன்ன அந்த மீட்பு செய்தியை எல்லாமே சொல்றதுக்கு எல்லாத்தையும் நீங்க தயார் பண்ணிட்டீங்களா? சிஸ்டம் அப்ரோச், சயின்டிபிக் சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா என்ன கபிரியேல் அதிதூதர் இயேசுவிடம் கேட்டாராம். இயேசு சிரிச்சுக்கிட்டு, சும்மா ஒரு சிலர் 10-12 பேரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள் எல்லாமே செஞ்சிருவாங்க, அவங்க செய்யலைன்னா வேற மாற்று வழி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இயேசு இல்லை, அவங்க எல்லாவற்றையும் செய்வார்கள், அவர்கள் என்னை கை நெகிழ விடமாட்டார்கள் என்று இயேசு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நாம் கொடுக்கிற பொழுது கடவுள் நமக்கு திருப்பி கொடுப்பார். கடவுளை நாம் அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் அன்பு செய்கின்றார். ஒரு எழுத்தாளன் சொல்லுகின்றான், கடவுளே எனக்கு உதவி செய்ய வாரும்,
உமக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் என்னிடம் கேளும் என்று சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவை வெளிப்படுத்தி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் தந்தையாம் கடவுளை முழுமையாக ஏற்று வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக வேண்டுதல் ஜெபத்தை வைக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தந்தையாம் கடவுளிடம் ஜெபிப்பதை இந்த நற்செய்தி சொல்லுகின்றது. ஊமை பேயை ஓட்டுகின்ற பொழுதும் கடவுள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்திருப்பார். ஜெஸ்தமணி தோட்டத்திலே முகம் குப்புற விழுந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளிடம் ஜெபிப்பார். சக்கேயுவை இயேசு அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கி வா, இனி நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். சக்கேயு மனமாற்றம் பெற்றவராக தன்னுடைய வாழ்வை புதிய நிலையிலே மாற்றி அமைத்துக் கொள்வதாக இயேசுவுக்கு வாக்களிக்கின்றார். இவருடைய குடும்பத்திற்கு மீட்பு உண்டாகிற்று என்று இயேசு அக்களிக்கின்றார். இயேசு அழைத்த யூதாஸ் இயேசுவினுடைய மழைப்பொழிவை கேட்டவர். மழைப்பொழிவுக்கு பிறகு இயேசு அப்பங்களை பழுக செய்து 5000 பேருக்கு உணவளித்ததை பார்த்தவர். இயேசுவினுடைய புதுமைகளை எல்லாம் கண்டவர். ஆனால் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். அழிவுக்குரியவர் மட்டுமே அழிவுற்றான் என்று நற்செய்தியிலே இயேசு குறியிட்டு காட்டுகிறார். ஆகவே நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம், கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் இரும்பாந்து இருக்க முடியாது. மாறாக நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக, மற்றவர் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு துறவியர் வாழ்வானது மிக சிறப்பாக இருந்தது. அந்த துறவு மடத்திலே பலர் வந்து சேர்ந்தார்கள். பல இளைஞர்கள் துறவியானார்கள். ஆனால் திடீரென்று அந்த மடத்தை நோக்கி மக்களும் வருவதில்லை, துறவு வாழ்வுக்காகவும் இளைஞர்கள் வரவில்லை. ஆகவே அந்த துறவு மடத்தினுடைய அதிபர் சற்று கவலையுற்று பக்கத்திலே இருக்கின்ற ஒரு பெரும் மடத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த முதிய அதிபரை பார்த்து, ஏன் எங்களுடைய மடத்திலே இப்படி இருக்கிறது? மிக சிறப்பாக இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் இருந்த இடம், ஆனால் இப்பொழுது புதிதாக யாரும் துறவு வாழ்க்கைக்கு வரவில்லை. ஜெபிக்குமாறு மக்கள் எங்களை தேடி வருவார்கள், அப்படி கூட யாருமே வருவதில்லையே. இதற்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டுமா? எப்படி நாங்கள் புதிய நம்பிக்கையை இந்த மக்கள் மத்தியிலே வளர்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த துறவி சொன்னாராம், உங்கள் மடத்திலே ஒரு புனிதர் இருக்கிறார். சின் ஆஃப் இக்னரன்ஸ் இருக்கின்ற ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் மத்தியிலே ஒரு புனிதர் இருக்கிறார். அந்த புனிதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் உதாசீனப்படுத்துகிறீர்கள். ஆகவேதான் இந்த அளவு உங்களுடைய மடமானது இறை நம்பிக்கையும் இறை ஆற்றலும் தூய ஆவியினுடைய கொடையும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே உங்களிடம் இருக்கின்ற அந்த புனிதரை தேடி கண்டுபிடியுங்கள், அவர் வழியாக வாழ்வு பெறுவீர்கள் என்று அந்த மடத்தின் அதிபர் சொல்லி அனுப்புகிறார். இந்த மடத்தினுடைய அதிபர் தன்னுடைய மடத்திலே இருக்கிற துறவிகளை எல்லாம் அழைத்து, நான் போய் அந்த துறவியிடம் கேட்டேன். அந்த மடத்தினுடைய அதிபர் சொன்னார், நம் மத்தியிலே ஒரு புனிதர் இருக்கிறாராம். ஆகவே அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாததால் இத்தனை துன்பங்களும் கவலைகளும் ஏக்கங்களும் பின்தங்கி இருப்பதன் காரணம். ஆகவே அந்த புனிதரை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். என்ற உடனே அடுத்த நாள் காலையிலிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்த்து, ஒருவேளை இந்த சமையல் வேலை செய்கிற இந்த பிரதர் அந்த புனிதராக இருப்பாரோ, அந்த மாடுகளை கண்காணிக்கின்ற அந்த பிரதர் புனிதராக இருப்பாரோ, அல்லது நம்முடைய மடத்தினுடைய அதிபர் புனிதராக இருப்பாரோ என்று சொல்லி அங்கு இருக்கின்ற அத்தனை பேருமே புனிதராக இருப்பாரோ என்று எண்ணி அவர்கள் தங்களுடைய மரியாதையையும் அன்பையும் ஜபங்களையும் அவர்களுக்காக செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்த மடமானது இறை ஆற்றல் நிரம்பிய ஒரு துறவு மடமாக மாறியது. பல இளைஞர்கள் துறவு வாழ்க்கைக்காக அங்கு தேடி வந்தார்கள். காரணம், ஒருவரிலே புனிதரை காண தேட ஆரம்பித்ததால். அன்புக்குரியவர்களே,
நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏனெனில் இயேசு வார்த்தையாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையும் வாழ்வும் நமக்கு திருப்பலியின் வழியாக நமக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த திருவருள் சாதனத்தை கொண்டாடுகின்ற குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை என்று நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் நற்கருணை ஆண்டை அறிமுகப்படுத்தக்கூடிய பொழுது சொன்னார். ஆகவே குருக்கள் ஒப்புக் கொடுக்கின்ற அந்த திருப்பலியில் இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் காண்கின்றோம். இன்று நமது பாசமிகு தந்தை அந்துவான் அவர்கள் தன்னுடைய பொன் விழாவை இந்த அடைக்கல அன்னையினுடைய புண்ணிய பூமிகளை கொண்டாடுகிறார்கள். சிறுவன் முதல் இங்கு அடைக்கல அன்னை தனக்கு செய்த அருள் பெறும் காரியங்களுக்காகவும், அடைக்கல அன்னை பரிந்து பேசி கொடுத்த தேவ அழைத்தலுக்காகவும், புனித வாழ்வுக்காகவும், துறவு வாழ்க்கைக்காகவும் தன்னை கரம் பிடித்து அழைத்து சென்ற அடைக்கல அன்னைக்கு தந்தையோடு இணைந்து நாமும் நன்றி கூறுவோம். இந்த அடைக்கல அன்னை அண்டி வருகின்ற அனைவருக்கும் அருளையும் ஆசிரியரையும் நலத்தையும் பாதுகாப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் நிலை வாழ்வையும் இயேசு அனுபவத்தையும் என்றும் தர காத்திருக்கிறார். ஆகவே வார்த்தையும் உண்மையுமான இயேசுவை நாம் வழிபடுவோம். நற்கருணை பலியின் வழியாக தொடர்ந்து இறைவனுக்கு புகழ் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய வானப்பலி எல்லாவற்றுக்கும் ஏற்றதாக ஜெபிப்பது கூட சிறப்பாக அடைக்கல அன்னை எங்களுக்கு நிறைவான உறுதியான மனத்திடனையும் மன வலிமையும் அன்னை எங்களுக்கு அழைக்க சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித அடைக்கலனின் திருநாளில் பேரின்பத்திர மக்களுக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழு
கடவுளின் நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவு ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதவிப்பின் காரராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே வானதூத புனிதர் அனைவரும் நாங்கள் சேர்ந்து உமது புகழை நன்றியோடு சேர்ந்து ஆர்ப்பரிப்பதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித ஜஸ்டின், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே,
எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திரு உளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தன் அன்னையாம் அடைக்கல நினையாக அளித்த நிறை சமாதானத்தை நாம் ஒருவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ உன் மகன் என்று அன்று சிலுவை அடியிலே அடைக்கல் அணைக்கு இறுதி வாக்களித்த அதே ஆண்டவர், நான் இருக்கிறேன், என் அணையின் வழியாக உங்களது துன்பங்களை, துயரங்களை, தோல்விகளை, சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொண்டு உங்களோடு தங்கி உமக்கு வாழ்வழிக்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்ற இயேசு ஆண்டவர் நமது மத்தியில் எழுந்தள்ளி வர இருக்கிறார். அப்படி திருவிருந்திலே பங்கேற்க இருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனிடத்தில் எங்கல்ல நான் தகுதியற்றவள், ஆனால் உமது வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தின் திருவுளத்தம் என்னை காத்து வழிப்பதாக. என்னாயனேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயனேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன், என் தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயனேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே,
பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய அடைக்கலனின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரியர் தலைவணங்கி மன்றாடுவோம். அடைக்கலனை மணவரை ஒன்றாக இங்கு திரட்டி வரவழைத்து நமக்கு தனது மகனிடம் பரிந்து பேசி நமது குறைகளையும் நிறைவுகளையும் ஆவன செய்வாராக. அந்த அடைக்கலனை தனது மகன் வழியாக எங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் அளித்த அரும்பெரும் கொடைகளை நினைத்து என்று நன்றி உள்ளத்தோடு அவர்களுக்கு நாங்கள் என்றும் உரியவர்களாக வாழ வழி வகுப்பாராக. அனைத்து துன்பங்களை ஏற்று நமக்கு சுமையை குறைத்து நிறைவோடு நாம் இல்லம் சென்று அன்னையின் நிழலிலே நாம் என்று வாழ நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் காப்பாராக. சென்று வாழ்வோம், வாழ்க்கை பலி தொடருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஏலாக்குறிச்சி திருக்கு அருள் அடைக்கலன்னைக்கு நவநாட்சிபம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சம் என்று வந்தவரை, உம் தஞ்சம் என்று வந்தவரை இருகரம் நீட்டி இருக்கரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சல்களை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராத வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உமகன் இயேசுவின் வழியாய் உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மை பெற்று தாரும், நன்மையை பெற்று தாரும். இதனால் உன் திருத்தல புகழ் பாரங்கு மணக்கட்டும், பாரெங்கு மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமென். ஆமென்.